தேடி பாக்குறாங்க. நல்ல வேலையா அந்த நெக்லஸ் கிடைச்சிருச்சு. இருந்தாலும் அவங்க அம்மா கொஞ்சம் கூட பயப்படாம அந்த நெக்லஸ் திருப்பி போட்டுக்கிட்டாங்க. 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு குழந்தையோட ஹார்ட் பீட் செக் பண்ணும்போது ரொம்ப சோகமான விஷயம், அந்த குழந்தைக்கு ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால குழந்தைய அங்கேயே அபார்ட் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வந்து நம்ம மார்லி கூட அவங்க அம்மா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. மார்லி எப்பவுமே சேட்டையை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவங்க அம்மாவும் அப்பாவும் ஃபீலிங்ல இருக்கிறத பார்த்து அவன் ரொம்ப சமத்தான பையனா இருக்கான். அவளை எப்படியாவது மைண்ட மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேபி சிட்டர் செட் பண்ணிட்டு மார்லியை அவகிட்ட விட்டுட்டு அவங்க 2 பேரும் வெளியூர் போயிடுறாங்க. எப்படியாவது அவங்க திரும்பி வந்த உடனே மார்லியை விட்டுட்டு போயிடலானே வெயிட் பண்ண மாதிரி அவங்க வந்த உடனே டக்குன்னு அந்த லேடி கிளம்பி போயிட்டா. இப்ப மார்லியோட அம்மாவும் பிரெக்னெண்டா இருக்காங்க. பிரெக்னெண்டா இருக்கிறதுனால 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. மார்லிக்கு எல்லாத்தையுமே ஈஸியா சென்ஸ் பண்ண முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறக்குது அப்படிங்கறத மார்லி சென்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்காக எல்லா பொருட்களையும் மார்லியும் அவனுடைய அப்பாவும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மார்லிக்கு அவங்க அப்பா ஒரு போனை கொடுத்துட்டு வீட்டுல இருந்து அம்மாவோட குட்டியும் கூட்டிட்டு வரேன்னு சொன்ன மாதிரியே இவனும் சமத்தா வெயிட் பண்ண குட்டி பாப்பா ஒரு வழியா பிறந்துருச்சு. கிட்டத்தட்ட மார்லிக்கு ஒரு குட்டி தம்பி கிடைச்ச மாதிரி தான். மார்லி கூட அந்த குட்டி தம்பி ரொம்ப சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சு. திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வாசல்ல பயங்கரமான சவுண்ட் கேக்குது. மார்லி உடனடியே எதிர்த்து போய் பாக்குறான். அங்க போய் பார்த்தா பக்கத்து வீட்டுக்கார லேடி யாரோ கத்தியில குத்திட்டு போயிருப்பாங்க. இதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்தா நம்மளுடைய ஃபேமிலிக்கு ஆபத்தா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து வாழலாம் அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு வீட்டையும் வாங்கிடுறாங்க. இவங்க ஃபேமிலியா அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. மார்லி குட்டிக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. நேரா ஓடி போய் அங்க இருக்க ஸ்விமிங் பூல்ல தான் குதிச்சு விளையாடுறான். அவனுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபேமிலியும் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா விஷயம் என்னன்னா இப்ப மறுபடியும் அந்த லேடி பிரெக்னெண்டா இருப்பாங்க. நம்மளுடைய செலவுகளை சமாளிக்கணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல வேலைக்கு சேரணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலையா பார்த்து எடிட்டரும் இவ்வளவு நாள் நீங்க வாரத்துல ஒரு தடவை போட்டுட்டு இருந்த அந்த ரிப்போர்ட்டை இனிமேல் தினம் தினம் நம்ம போடலாம். நீயும் வந்து மார்லி கூட நடக்கிறதெல்லாம் எழுதி போடு. நம்ம ஆர்டிக்கலும் வேகமா சேல் ஆகும். உனக்கும் நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல 2 குழந்தைங்களோட மார்லியோட அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 குழந்தைங்களை வளர்க்கறதே பெரிய சிரமமா இருக்கு. மார்லியோட சேட்டை கொஞ்சம் கூட குறையறதாவே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா இவங்க பொறுமை இழந்துகிட்டு இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃபா மாறிட்டாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் தாங்க முடியல. ஒரு நாள் 2 குழந்தைங்களை கஷ்டப்பட்டு தூங்க வச்சுட்டு இவங்களும் போய் தூங்கும்போது மார்லி ரோட்ல ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டு சத்தமா கத்திக்கிட்டே இருக்கான். இவன் கத்ததை கேட்டு குழந்தைங்க 2 பேருமே எந்திரிச்சிடறாங்க. தெரியாதனமா மூத்த பிள்ளைய வந்துட்டு இவன் தள்ளி விட்டுறான். மார்லி வந்துட்டு ரொம்ப சேட்டை பண்றதுனால அவ கொஞ்சம் கடுப்புல இருக்கா. அந்த நேரமா பார்த்து மார்லியோட அப்பா வீட்டுக்கு வராங்க. இந்த நாய் சரியில்லை, உங்களால தான் இதெல்லாம், நீங்க செல்லம் கொடுத்து அந்த நாய்க்கு எடுத்துட்டீங்கன்ற மாதிரி சொல்ற. 2 பேரும் மார்லியை பத்தி பேச ஆரம்பிச்சு என்னென்னத்தையோ பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனடியா மார்லி வீட்டை விட்டு அனுப்புங்கன்னு சொல்றாங்க. ஓ சரி, உன்னை விட நல்ல பேரண்ட்ஸ் எல்லாம் அவளுக்கு கிடைப்பாங்க, அதனால மார்லி இங்க இருந்து அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போயிடுறான். இப்போ வந்துட்டு 2 பேத்துக்குள்ள சண்டை வந்து ஆரம்பிச்சிருச்சு. நைட்ல அவனாவே வந்து மார்லிக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கண்டுபிடிச்சா மார்லி சீக்கிரத்திலே நம்ம அனுப்பிடலாம்னு சொல்றா. இப்போ அந்த ஹீரோயின் வந்துட்டு சாரி நான் கோவத்துல சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க, மார்லி நம்மளோட குட்டி நம்ம தான் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் மறுபடியும் பேச பைக்கிறாங்க. இப்போ வந்துட்டு அந்த ஃபேமிலி மறுபடியும் லைஃபை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வருது பக்கத்து ஊர்ல. ரிப்போர்ட் நம்ம ஹீரோ அதெல்லாம் வேணா, நாங்க இங்கே சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணாம்னு சொல்லிடுறாங்க. நேரா வந்து உங்க வைஃப் கிட்டயும் எனக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா வேணாம்னு சொல்லிட்டுன்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு இவனுக்கு இந்த இடத்துல இருந்து வேலையும் போயிடுது. இப்போ அந்த வேலையும் வேணாம்னு சொல்லிட்டோம், இங்கேயும் வந்துட்டு வேலை இல்லைன்ற மாதிரி ஆயிடுது. வீட்டுக்கு ரொம்ப வருத்தத்தோட வரும்போது திடீர்னு எல்லாருமே இவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஹீரோவோட பர்த்டே. எல்லாமே ஹாப்பியா பர்த்டே கேக் எல்லாம் கட் பண்றாங்க. அந்த ஃபேமிலியோட டைம் வந்துட்டு ரொம்ப சூப்பரா ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கு.